ஒரு பெரிய காமெடி பார்த்துருப்பீங்க. காலையில் சேலத்தில் ப்ரெஸ் மீட்டு, எனக்கு சிரிப்பாக வருதுங்க. பழனிசாமி பார்த்தா ஏன்டா இப்படி கண்ணா அப்படின்னான்னு எல்லாம் பண்ணிக்கிட்டு தேவையில்லாமல். உங்களுக்கு வந்து Z+ செக்யூரிட்டி கொடுத்துருக்கு. ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா வீட்டில் போகணுன்னா பர்மிஷன் வாங்கணும், வெளியில் வரணும்னா பர்மிஷன் வாங்கணும். பர்மிஷன் இல்லாமல் ஒரு கார் உள்ளே போகாது ஹோம் மினிஸ்டர் வீட்லேயோ பிரைம் மினிஸ்டர் வீட்லேயோ. அது ஒரே ஒரு கார் தான், அம்மா கார் தான், நேராக உள்ளே போய் நிற்கும் பிரைம் மினிஸ்டர்கிட்ட. வேறு யாராலையும் முடியாது. இதை நம்ம ரொம்ப காலமாக நம்ம பார்த்துட்டோம். இந்திய அரசியல் தலைவர்களே பிரைம் மினிஸ்டர்கிட்ட போகுதுன்னா நேராக போய் வாசப்படியில் நிற்கிற ஒரு கார் அம்மா காராக தான் இருந்துச்சு. நீங்கள் அப்படி போக முடியாது. ராத்திரி 8 மணி வரைக்கும் காத்து போயிருக்கீங்க, அவரை பார்த்துருக்கீங்க. ஏன் பொய் பேசுறீங்க நீங்கள்? வாட் இஸ் த நெசசரி? பொய் பேச வேண்டிய அவசியம் என்ன இருந்தது உங்களுக்கு? சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் போனது எந்த காரில் போனீங்க? நான் வரேன், பாயிண்ட்டுக்கு வரேன். நான் எந்த காரில் போனீங்க? வரும்போது 9009 DL 2CAN 9009 காரில் வெளியில் வரீங்க. ஒரு காஸ்ட்லி கார் அது, பென்ட்லின்ற காரு, பல கோடி ரூபாய் ஒர்த்துள்ள காரு. அது ஒரு தனியார் நிறுவனத்தை சார்ந்த கார். அந்த காரில் எப்படி நீங்க வெளியில் வந்தீங்க அங்கிருந்து? உங்களுக்கு Z+ செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்கல்ல, அது யாருக்காக கொடுக்கப்பட்டது? உங்களுக்கு உயிர் பாதுகாப்புக்கு, எல்லாத்து பாதுகாப்புக்கும் தானே கொடுத்தது. அதை மற்றவங்களுக்கு எப்படி நீங்க கொடுத்து விட்டீங்க? எனக்கு அநியாயமா இருக்கு நாட்டில். உனக்கு ஏவும் தெரியல, பியும் தெரியல, சியும் தெரியல, டியும் தெரியல, எந்த இழவும் தெரியல. அந்த செக்யூரிட்டி நீ கூட வந்த ஆளோட போறதுங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அப்புறம் எதுக்கு உனக்கு Z+ செக்யூரிட்டி எல்லாம் வேணும்? பனைமரத்துக்கு எதுக்கு பாதுகாப்பு? இங்க வந்து உட்காந்துட்டு அது இன்னும் டிடின்றாரு. நான் ரொம்ப நேரம் என் டிடினா எனக்கு தெரியல. எனக்கு ரயில்வே டிடி தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் டிடி சொன்னாருன்றாரு. எந்த டிடியை சொல்றாரு என்னன்னு தெரியல. ஆகவே அது நம்ம நண்பர்கள் யாரோ ஒருத்தர் டிடிவி தினகரன் சொல்றாருன்றாங்க. அவர் இன்சுல் டிடிவின்னு, அது என்னவோ டிடி தான் வருது, வி வர மாட்டேங்குது, ஏன் வர மாட்டேன் தெரியல. ஐயோ போதுன்னு போகுது. உள்கட்சி பிரச்சனைனா இந்த கார் எங்கிருந்து வந்தது? உள்கட்சி பிரச்சனைக்கு அந்த கார் சம்பந்தப்பட்ட ஓனர் கூட வந்தாரா? வேற என்ன நடந்தது உள்ள சொல்லுங்க பாப்போம். எங்க உள்கட்சி பிரச்சனைன்றீங்க. எங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்ல தான் அக்யூஸ்ட் மாதிரி உங்களை கூட்டு விசாரணை பண்ணிருக்காங்க. செங்கோட்டையனை கொடுத்த கம்ப்ளைண்ட்ல, மூத்த தலைவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல அக்யூஸ்ட் மாதிரி கொடுத்து கம்ப்ளைண்ட் விசாரணை பண்ணிருக்கேன். எல்லாம் நான் தான்றீங்க. இன்னைக்கு கூட காலையில் எல்லாம் நான் தான்றீங்க. அப்புறம் ஏங்க அங்க போய் கை கட்டிட்டு பதில் சொல்றீங்க? உள்கட்சி பிரச்சனை அமித்ஷாஜி நீங்க பேசாதீங்க, உங்களுக்கு சம்பந்தம் இல்லைங்க. நீங்க எங்க என்ன கூட்டு கேட்கறீங்க? எங்க கட்சியில் 108 நடக்கும் நீங்க முதல்ல சொல்லிருக்கீங்கன்னு இவர் தைரியமா சொல்ல வேண்டியதானே? போறது ஒரு காரு, வர்றது ஒரு காரு. என்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் இன்னைக்கு, அன்னைக்கு முதல்வர் இல்ல, அவர் கார்ல போய் ஏறினீங்களோ அன்னைக்கே கார் மாறி ஏற ஆரம்பிச்சிச்சு, நாடே பார்த்துருச்சு. இப்ப அதை விட்டு இப்ப இந்த கார்ல ஏறி போறது, அந்த கார்ல ஏறி தமிழ்நாடு ஹவுஸ்ல இருந்து வந்தான். எவ்வளவு பெரிய பொய்! நீ எங்க தங்கியிருந்த? என்ன ஹோட்டல் அது? தங்கியிருந்த ஹோட்டலு அது ஒரு 5 ஸ்டார் 7 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கி இருக்காரு. அந்த ஹோட்டல்ல தங்கிட்டு எவ்வளவு பெரிய பொய்ய சொல்றீங்க நீங்க? தமிழ்நாடு ஹோட்டலுக்கு நீங்க எங்க போனீங்க? எல்லாத்தையும் பூராவும் எடுத்து வச்சிருக்கோம் கம்ப்ளீட்டா. ஆக சார், பத்திரிகைன்றது என்ன, ஊடகம் என்ன, 3வது தூண் 4வது தூண் சொல்றோம் இந்தியாவில். அந்த தூண், அது மூலியமா தான் நாட்டு மக்களுக்கு எல்லா விஷயமும் போகுது. இன்னைக்கு நீங்க கிண்டல் பண்றீங்கல்ல பத்திரிகை துறையை பார்த்து, நீங்க ஒரு மாதிரி பேசுறீங்களே. என்ன பேசுறீங்கன்னா, நான் பாத்ரூம் போனா கூட உங்ககிட்ட சொல்லணுமா? இனிமேல் பாத்ரூம் போனது கூட நான் சொல்லணும்ன்றீங்க. ஏங்க அந்த ஊடகம் இல்லாம நீங்களும் இல்லை நானும் இல்லைங்க. முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நீங்க எதை சொல்லணும்னாலும் ஆளுங்கட்சி மேல குற்றம் அந்த ஊடகம் தான் எடுத்துட்டு போய் மக்களுக்கு சேர்க்கணும். ஆட்சியில் இருந்த பொழுது நீங்க முதலமைச்சராக இருந்து ஊடகம் இருந்ததால தான் நீங்க செஞ்ச சாதனைகள் சோதனைகள் எல்லாம் வெளியில போகும். அந்த ஊடகங்களை இன்னைக்கு பாத்ரூம் வரைக்கும் கூப்பிடுறீங்க. என்னங்க அர்த்தம்? என்ன காட்டு தந்தை பெரியார் நேத்து பிறந்தநாள் விழா. காட்டு மிராண்டித்தனமா இருக்கு உங்க பேச்சுகள், நடத்தைகள் எல்லாம் பார்த்தா ரொம்ப வேதனையா இருக்கு. ஒரு ஒரு தலைவருக்கு அழகல்ல. போனதை மறைச்சு அமித்ஷா என்ன சொன்னார்னு வெளியில வந்து சொல்லாது உங்க விருப்பம், அதை பத்தி கவலை இல்லை. மீடியாவை கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? சேலம் பிரஸ் நோண்டி 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 கேட்டு கூட ஏன் சொல்லல? எல்லாத்தையும் கேட்டு பார்த்துட்டாங்க சேலம் பிரஸ்ல. உங்களுக்கு நீங்க
எதையும் ஒழுங்கா சொல்ல மாட்டேங்கிறீங்க. பிரைவேட் கார் திடீர்னு வருது, பிரைவேட் கார்ல வெளியில வரீங்க. என்னங்க டீல் நடக்குது? பிரைவேட் காருக்கும் உள்துறை அமைச்சருக்கும் உங்களுக்கும் இது என்ன சம்பந்தம்? ஆகவே ஒன்றுக்கொன்று முரணாக இருக்கிறது. பழனிசாமி சொல்றதெல்லாம் பொய், நடந்தது வேற. உள்ள என்ன தப்பு என்ன இருக்கு? சரி, இப்படியே வச்சுக்கோ, நீங்க மூஞ்சில முகத்துல முக்காடு போட்டு அந்த கர்ச்சீப் இப்படி வச்சீங்க அப்படின்னு அதை எடுத்து காமிச்சிட்டாங்க. ஒரு தடவை அம்மா, நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், அம்மா ஹேண்ட் கர்ச்சீப் இப்படி முகத்துல வச்சதை எடுத்து ஒரு இங்கிலீஷ் மேகசின்லயோ டிவிலயோ அம்மா அழற மாதிரி ஒரு போட்டோ போட்டான். அப்பிலிருந்து அவங்க ரொம்ப ஜாக்கிரதையா பிரஸ் பண்ணிட்டு ஜாக்கிரதையா இருந்தாங்க. ரைட், அப்படியே வச்சுக்குவோம். அது நீ அங்கேயே இருந்து அங்கேயே இறங்கி பேசிட்டு அந்த பிரச்சனையே வந்திருக்காதே. அங்க எல்லா டிவி ரிப்போர்ட்டர் நிக்கிறாங்களே, இறங்கி பாருங்க, நான் உள்ள போய் பார்த்தேன், உள்கட்சி பிரச்சனை, நான் வெளியில வந்து சொல்ல முடியாதுங்க உங்கள்கிட்டலாம், நான் பார்த்தது உண்மைங்க, பல விஷயங்களை பேசணுங்க, இதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்லணுமா இல்லையா? கம்ப்ளைனன்ட் செங்கோட்டையன், அக்யூஸ்டு பழனிசாமி, விசாரணை செய்த போலீஸ் அதிகாரி அமித்ஷா. இதுதான் நத்திங். இதுதான் நடந்தது. அங்க 3 தான் முடிஞ்சிருச்சு. வேற கார்ல பயந்துட்டு வர உன் செக்யூரிட்டி இசட்பில் செக்யூரிட்டியை வேற ஒருத்தங்களோட அனுப்புற. வி ரெக்கார்டட் எவ்ரிதிங், வி வில் ஃபைல் த கேஸ் பிஃபோர் த கோர்ட். நீ இசட்பில் செக்யூரிட்டி மிஸ்யூஸ் பண்ணிருக்கன்னு போடுறோம். இந்த அமித்ஷா ஹோம் மினிஸ்டர் என்ன பதில் சொல்றாருன்றது நான் பாக்குறேன், வேடிக்கை. நான் எங்களுக்கு சட்டம் தெரியும். ஆகவே தேவையில்லைங்க இந்த செக்யூரிட்டிலாம். என் மக்கள் பணங்க, எங்க வீட்டு வரி பணம், எல்லாருக்கும் தூக்கி இந்த இசட்பில் செக்யூரிட்டி கொடுக்கறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட், சென்ட்ரல் யூனியன் கவர்மெண்ட் இருக்கு, யாருக்கு வேணாலும் தர்றதா? அவருக்கு தேவையில்லை திருப்பி அனுப்புறாரு. அவருக்கு ஒன்றும் பாதுகாப்பே தேவையில்லைங்க நாட்டில். அவர் யார் என்ன பண்ண போறாங்க? ஆகவே இதுதான் நடந்தது. ஆகவே அந்த கார் யாரோடது, எதுக்காக போச்சு, அது வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எந்த கார்ல போனோம், எந்த கார்ல வந்தோம், இசட்பில் செக்யூரிட்டி எல்லாம் கொடுத்திருந்தாங்க, அது யாரோட போச்சுங்கிறத அவரே வாய் திறந்து சொல்லட்டும். ஆக அங்க பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அமித்ஷா வீட்டில். இவர் ஏகப்பட்டதை வாங்கி கட்டிட்டு பயந்துட்டு வெளியில வந்திருக்கார். அவர் முகத்துல கர்ச்சீப் வச்சாருன்னா நீ அழுது கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும்? தம்பிதுரை அடிச்சது அங்க கேட்டிருக்கலாம்ல, அவரும் சொல்லியிருப்பார்ல, என்னையும் இப்படி தொடையில தட்டி அடிச்சு சுமாரியான்னு சொல்றாருங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குங்கன்னு. ஆக அமித்ஷா திருப்பி என்ன பண்ணாரு நோபடி நோஸ். ஒன்று அமித்ஷா சொல்லணும், இல்லை நீங்க சொல்லணும். ஆகவே பயந்துட்டு ஓடி வர்றதே தொழிலா போச்சு, கார் மாறுறது பொழப்பா போச்சு. ஏங்க நீங்களாம் அரசியல்வாதின்னு இன்னும் இந்த நாட்டில் அரசியல்வாதின்னு சொல்லிட்டு இருக்கீங்க? ஒருத்தங்க பேரை சொல்ல வரல. ஆகவே இந்த கார் பற்றிய ஆராய்ச்சிக்கு அருமைக்குரிய ஆம்புலன்ஸ் பழனிசாமி பதில் சொல்ல வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். திங்கட்கிழமை பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது, ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அதிமுக ஆட்சியை காப்பாற்றினது பாஜக அரசு தான் அப்படின்னு வெளிப்படையா அன்னைக்கு பேசியிருக்காரு. எப்படி ரிப்பீட் பண்ணுங்க. அதிமுக ஆட்சியை ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு காப்பாத்தி கொடுத்தது பாஜக தான். பல பேர் அதிமுக ஆட்சியை கலைக்கவும் கபலீகரம் பண்ணவும் பார்த்தாங்க, காப்பாத்தி கொடுத்தது பாஜக தான். உண்மைதான். இன்னைக்கு நான் ஓபன் பண்றேன், உண்மைதான். அன்னைக்கு லேட்டா வர்றதுக்குள்ளார மீடியேட்டர் கூட பணம் கைமாறிச்சுங்க. தலைமை கழகத்தில் மீடியேட்டரா இருக்கிறவங்க கூட பல கோடி ரூபாய் அடிச்சாங்க. ஓபிஎஸ் கூட்டு வந்துடுறோன்னு சொல்லி பணத்தை அடிச்ச ஆள் யாருன்னு எனக்கு தெரியும். பணத்தை அடிச்சாங்க, அதெல்லாம் நடந்தது தலைமை கழகத்தில். இவர் வர வரைக்கும் வந்துட்டாரான்னு சொல்லி, அதான் முடிச்சிடறேன், வந்துட்டாரான்னு சொல்லி மண்டையை பிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது போன்ற ஒரு சூழ்நிலை இருந்தது அன்னைக்கு நடந்தது உண்மைதான். காப்பாத்தி தான் கொடுத்தாங்க. பட் ஆனா காப்பாத்தி கொடுத்த பின்னாடி அந்த பிஜேபியோட தொடர்பை இவர் ஏன் கண்டிச்சாரு? இதுதான்